மஸ்கெலியா பேருந்து நிலைய பகுதியில் நேற்று பெருந்தோட்ட தொழிலாளர்களினால் நடத்தப்பட்ட கண்டன போராட்டம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொழிலாளர்களின் வேதன உயர்வை எதிர்த்து சில அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்தில் முன்வைத்த கருத்துக்களுக்கு எதிராக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சுமார் 100க்கும் மேற்பட்ட பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பதாதைகள் ஏந்தி கோஷங்கள் எழுப்பியபடி மஸ்கெலியா நகரின் பிரதான வீதியூடாக பேருந்து நிலையத்தை நோக்கி ஊர்வலமாக சென்றனர். போராட்டத்தின் போது கருத்து தெரிவித்த தொழிலாளர்கள், கடந்த 202 ஆண்டுகளாக நாட்டிற்கு அந்நிய செலாவணி பெற்றுத்தரும் பெருந்தோட்ட தொழிலாளர் சமூகம் இயன்றளவும் குறைந்த வருமானத்தால் தவித்துக் கொண்டிருக்கிறது. வரவிருக்கும் ஜனவரி மாதம் முதல் தோட்ட நிர்வாகம் 200 ரூபாயும் அரசாங்கம் 200 ரூபாயும் வழங்கும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எடுத்துள்ள முடிவு வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்தனர். இத்தகைய நியாயமான தீர்மானத்துக்கு எதிராக சில எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் வாதிடுவது ஏற்க முடியாதது என்று தொழிலாளர்கள் வலியுறுத்தினர். தினசரி குளவி கொட்டுக்கிழக்காகுவது, அட்டை கடிக்கு ஆளாகுவது, வனவிலங்கு மற்றும் பாம்பு கடிக்கு உள்ளாகுவது போன்ற அபாயங்களை எதிர்நோக்கியும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு செய்யும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் தியாகத்தை அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.